வணக்கம் உறவுகளே, நான் தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் ஏ கே பூமிராஜன் பேசுகிறேன். தமிழகத்தில் தொடர்ந்து மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. காரணம், திருடர்களும் கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். காரக்குடி ஆரியக்குடி கோனார் சமுதாயத்தை சார்ந்த நாச்சியப்பன் மகள் மகேஸ்வரி இடம் பார்ப்பதற்காக கூட்டிட்டு போய் அவர் வீட்டு அருகே உள்ள ஒரு இளைஞன் ஐடிங் டிரைவராக கார் ஓட்டுறதுக்கு இருக்கிறான். இந்த பையன் கொஞ்சம் குடிகாரனா இருப்பான் போல. இவனுடைய பழக்கம் பூரா யாருன்னு பார்த்தீங்கன்னா மறவர் சமுதாய இளைஞர்கள். திருடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறேன், இது போன்ற நபர்களோட பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக வாழணும், திருடணும், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும், காரில் போகணும், இப்படின்ற எண்ணம் இருக்கிற நபர்களோட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இந்த இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் இடத்த காமிக்கிறேன்ட்டு காருக்குள்ளே வச்சு நச்சு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பெண்களும் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. ஏன் இவ்வளவு வெறிய இருக்கிறான்னா, இந்த மது போதை, குடிகாரர்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பது. இந்த தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது இந்த பெண்ணை அடித்து கொலை செய்த கையவர்கள் ஒருவன் கைதாயிருக்கிறான். இன்னும் 3 பேர் கைதாக வேண்டியது இருக்கிறது. இன்னும் 2 பேர் கைதாக வேண்டியது இருக்குது. அந்த 2 மறவர் சமுதாயத்தை சார்ந்த பசங்க எப்பயுமே அவங்க எந்த இடத்துல, இந்த இடம் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் நீ என்ன தப்பு பண்ணாலும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் விவரமாத்தான் இருக்கான். நான் ஒரு வழக்கில் சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சமூகத்தை சார்ந்த பையன் எனக்கு பழக்கம். அப்போ என்ன சொல்லுவான்னா, கோணார்களை அதிகமாக எங்களுக்கு பழக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோணார் சமுதாயத்தை எதுக்கு பயன்படுத்தோன்னா, கூட வச்சுக்கிட்டு ஒரு அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து ஏதாவது தப்பான அதை கூட்டிகிட்டு போய் மாட்டி விட்டுட்டு இவங்க ஆட்டையை போட்டு ஓடிடுவாங்க. கோணார் கடைசியில் மாட்டிக்கிறான். ஒரு 5-6 வழக்கானவனே கோணாரை விட்டு பசங்க அவனை விட்டு வெளியில் போக முடியாது. ஏன்னா அவங்க கூட சுற்றுறது, திருடுறது, வைக்கிறது, எல்லா தப்பான புத்திகளை கொண்டு போய் நம்மளை வழி நடத்திட்டு நம்மளை ஆடம்பரமாக, ஏன்னா அவன் திருடுறதுல பங்கு கொடுப்பான். அவன் ஆடை திருநாலும் சரி, மாடை திருநாலும் சரி, சொத்தை திருநாலும் சரி, அடுத்த எதை திருடுனாலும் சரி, உன்னை கூட்டிகிட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்து, கஞ்சா வாங்கி கொடுத்து, உன்னை தப்பான எண்ணத்தில் உருவாக்கிட்டு கடைசியில் என்ன பண்ண வேண்டாம், உனக்கு வழக்காயிரும். அப்போ நீ வழக்கானதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, அவனை விட்டு நீ எந்த இடத்துக்கும் போக முடியாது. கடைசி வரைக்கும் அவன் கூட தான் இருக்கணும். அப்படி உன்னை திருடன் ஆக்கிடுவான், உன்னை கொலைகாரன் ஆக்கிடுவான், கொள்ளைக்காரன் ஆக்கிடுவான். கடைசி வரைக்கும் அவனுக்கு அடியாள் வேலை தான் நீ பார்க்கணும். அப்படித்தான் இன்னைக்கு ஒரு மகேஸ்வரியை கொலை செய்தவனும். இன்னைக்கு தமிழகத்தில் நான் ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மட்டும் நான் பழக்கத்தை குறைக்க சொல்கிறேன்னா, அவர்கள் எந்த காலத்திலும் தான் சமுதாயம் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நேசிப்பார்கள். அவங்க சமுதாயத்தில் எவன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, திருடனாக இருக்கட்டும், கொலைகாரனாக இருக்கட்டும், கொள்ளைக்காரனாக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் காட்டியும் கொடுக்க மாட்டார்கள், பிடிச்சும் கொடுக்க மாட்டார்கள். அவனை பாதுகாக்கத்தான் அவங்க துடிப்பாங்க. அவன் கெட்டவனாக இருந்தால் அவனை கண்டிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, எப்போ நம்ம தப்பானது யாரும் ஆடை திருடக்கூடாது, மாடை திருடக்கூடாது, அடுத்த சொத்தை ஆட்டையை போடக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தப்பான எண்ணத்தோட யாருக்கும் பழகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து நம்ம வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் தப்பான எண்ணங்கள் இருப்பவர்களை தூக்கி பிடிக்கிறது. அதனால் ஒட்டுமொத்த நான் சமுதாயத்தையும் சொல்லலை, அதில் குறிப்பிட்ட நபர்கள் செய்கிற தவறுனால அந்த ஒட்டுமொத்த சமுதாய பேரும் கெடுது. அதை திருத்த வேண்டியது அந்த சமுதாயத்தில் உள்ள நல்லவர்களை வரவிட மாட்டாங்க. நம்ம சமுதாயத்தில் தப்பு பண்ணாதீங்க, மற்ற சமுதாயத்தை கூட அரவணைச்சு போங்க, எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணுங்க, மற்ற சமுதாயத்து கூட ஒத்துழைப்பாக இருங்கன்னு சொல்ல மாட்டேன். வந்தால் கூட அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இழிவுபடுத்தி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் பிறந்த அசிங்கம், அப்படி இப்படி நம்மளுக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி அவனை இழிவுபடுத்தி அவனை அந்த சொந்த சமுதாயத்துக்காரனை அவனை ஒதுக்குறதுக்கான அவங்க அந்த பேச
அச்சப்படுறாங்க. நீங்கள் போய் கோனார் சமுதாயத்தை எடுத்துக்கோங்க. நான் ஆரம்பத்தில் ஒரு சமுதாயத்துக்காக தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சமுதாய மக்கள் ஒரு சமூகத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஒன்று அதிமுக கரண்ட் அடிமையாக இருப்பாங்க, இல்லைன்னா திமுக கரண்ட் அடிமையாக இருப்பாங்க, இல்லைன்னா பாஜக கரண்ட் அடிமையாக இருப்பாங்க, இல்லை காங்கிரஸ். அது அந்த ஒத்த சமுதாய மக்களை தூக்கி பிடிச்சி அவன் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, வழிப்பறி பின்னுது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனை மாமன் மச்சான் பங்காளி சித்தப்பான்னு அவனை தூக்கி பிடிச்சி கொண்டாடுறது. பிரச்சனைனா மட்டும் நம்மளை கூப்பிடுறது, அவனே வாங்கினேன், ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்கினேன், போராட்டத்துக்கு வாங்கினேன். என்றைக்குமே இந்த கோனார் சமுதாயம் எங்கே அடிபட்டாலும் நம்ம போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்டா இந்த சமுதாயம் எவன் தூக்கி போட்டு அடிக்கிறானோ, எவன் வெட்டுறானா குத்துறானா, அவனை மாமன் மச்சான் பங்காளி சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அவன் பின்னாடி போகிற வரைக்கும் இவன் பின்னாடி போகக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தேவேந்திர உள்ள சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா கோனார் ஒன்று சேரணும், ஒரு பறையர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா கோனார் ஒன்று சேரணும், ஒரு நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா கோனார் ஒன்று சேரணும், ஒரு மன்னார் சமுதாயமாக இருக்கட்டும், முடிதிருத்துற சமுதாயமாக இருக்கட்டும், முத்தரையர் சமுதாயமாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தில் யாருக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் கோனார் பூரா வந்தேன்னா உன்னை ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும், போராட்டத்துக்கு வரணும். உனக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் பூமிராஜை வாங்கன்னு இனிமேல் என்னை கூப்பிடாதைக்கு. நான் ஜாதியை விட இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் நிற்பேன். அது இந்த ஆண்ட பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை என்று சொல்லுகின்ற நபர்களுக்கு ஒரு நாள் வரமாட்டேன். அவனுடைய கொள்கையும் அவனுடைய கோட்பாடும் எனக்கு பிடிக்காது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து அச்சுறுத்தலும் கொலைகள் நடப்பது இந்த ஆண்ட பரம்பரை என்று பெருமை பேசுபவர்களும், தான் ஜாதி மட்டும் உயர்ந்த ஜாதி, மற்றவர்களெல்லாம் தாழ்ந்த ஜாதி என்று எவனெல்லாம் சொல்கிறானோ அவனுக்கு ஒரு நாளும் நான் வரமாட்டேன். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன். அவனுக்கு வாக்களிக்கக்கூடாது. 234 தொகுதியிலும் அனைத்து சமுதாய மக்களுக்கையும் சமமாக மதிக்கக்கூடியவர்கள், இங்கு உயர்ந்தவர்களும் அல்ல தாழ்ந்தவர்களும் அல்ல, அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக மதிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய கொள்கை பிரச்சாரம் ஆக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, திராவிடத்தையும் ஆரியத்தையும் வைத்து பிளப்பு நடத்தும் ஆண்ட பரம்பரைகளை புறக்கணிப்போம், தமிழர்களாய் ஒன்றிணைவோம், தமிழ் சமுதாய ஒற்றுமையை உருவாக்குவோம். என்றும் உங்களில் ஒருவன் ஏ.கே. பூமிராஜன், தலைவர், தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.